கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடிக்கிறல. எனக்கான எபிசோடில் அந்த மீனாவை கோயிலில் பார்த்து வச்சா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே வந்துடுவாங்க. அண்ணாமலையை பார்த்து ரொம்ப பாவமாக சிரிக்கிறாங்க. முத்துவை பார்த்து பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்துட்டு அதே டைம் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு நீ முதல்ல எங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இது உனக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே மீனாவுக்கு புரியலை. முத்து சொல்கிறாங்க அவர் தான் மனநல செட்டில் போல நீ வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டு தீபாவளிக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பார்க்க முன்னாடியே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிடறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை தொடச்சி வச்சுட்டு இந்த மாதிரி தவசத்துக்கு ஏற்பாடு பண்ணி போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு நிறைய தடங்கள் வருது. இதெல்லாம் எதுக்குன்னு ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, நம்ம கிளைண்ட் கால் பண்ணுறாங்க, பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தனியாக பேச போகிறாங்க. நாளைக்கான ப்ரமோவில் நம்ம ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி கால் பண்ணி கூப்பிட்டு ரோகிணி தவசத்துக்கு போயிடறாங்க. அங்கே தான் வந்து என்னோட பொண்ணு கல்யாணி, இவளுக்கு ஒரே ஒரு பையன் தான், அது என்னோட பேரன் கிருஷ் அப்படின்ற மாதிரி எல்லா ஒன்றுமே மீனாக கேட்டுறாங்க. கேட்டுட்டு ரோகிணியை அடிச்சிடறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எப்படி நடிக்கிற அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. நடக்க போகுது அப்படின்னு தான் நாளைக்கான எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.